வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாதுடைய ஒரு ஷாராம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். போலா ராம் கா ஜீவ், இது உங்கள் விஷாரத் புக்கில் கத்திய சைனிகா அப்படின்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன். அந்த லெசனுடைய ஷாராம்ஸை நம்ம வாசிப்போம். அதை வச்சு நம்ம அந்த கதையை தெரிஞ்சுக்குவோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் நடத்தியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இந்த போலா ராம் கா ஜீவ் அந்த ஷாராம்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சே ரெண்டு ரோமன் வரும் இல்லையா. ஸோ ப்ரோஸில் ரெண்டு ரோமன் நமக்கு இருக்குது. ஒன்று ஷாராம்ஸ் எழுதுறது, இன்னொன்று சப்ரசங் வாக்கியா. நீங்கள் ஷாராம்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சப்ரசங் வாக்கியா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். புரிஞ்சுக்கிட்டு தான் இனிமேல் எழுதணும், ஏன்னா நம்ம ஹையர் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இனிமேல் நம்ம ஓனாக ரைட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ அப்படியே இருக்கிறத அப்படியே படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஓனாக ரைட் பண்ணி நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இனிமேல். ஓகே, ஸோ புரிஞ்சுக்குவோம் நம்ம தமிழில் மீனிங்கோட. வாங்க. போலா ராம் கா ஜீவ் அப்படிங்கிறத என்னென்னா போலா ராமினுடைய ஜீவ்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே ஆத்மா. போலாராம் செத்து போயிடுவார். ஸோ அவருடைய ஆத்மாவை பற்றின கதை தான் இது. लेखक परीक्षा. लेखक परीक्षा. बोला राम का जीव हिंदी के हास्य लेखक हरिशंकर परसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है. ஸோ போலாராம் கா ஜீவ் அப்படிங்கிற அந்த கதை ஹிந்தியில் ஹாஸ்ய லேக்கக். இது லேக்கக் பரீட்சை அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எஸ்ஸே எழுதும்போது அந்த ப்ரோஸ் அந்த கதையை யார் எழுதுனாங்களோ அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த ரைட்டரை பற்றி நம்ம கொஞ்சம் லைன்ஸ் எழுதணும். ஸோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஸே ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது எழுதுறது. ஸோ இனிமேல் எல்லா எஸ்ஏவுக்குமே இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லாக வரும். ஸோ அந்த லேக்கக்கை பற்றி பார்ப்போம். போலாராம் கா ஜீவ் அப்படிங்கிறது ஹிந்திக்கே ஹாஸ்ய லேக்கக். ஹாஸ்ய லேக்கக்னா காமெடி ரைட்டர்னு அர்த்தம். காமெடி ஸ்டோரிஸ் தான். ஸோ இவரோட ஸ்டோரி எல்லாம் நையாண்டி பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அப்படி இருக்கும். இருந்தாலும் கடைசியாக நமக்கு என்ன சொல்வார்னா, சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நமக்கு புரிய வைப்பார் அவரோட ரைட்டிங்ஸ் மூலியமாக. ஸோ அவரோட பெரும்பாலான கதைகள் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹாஸ்ய லேக்கக். இவரோட பேர் என்னது? ஹரிசங்கர் பர்சாயி. ஜிங்கிறது மரியாதைக்காக சொல்கிறது இல்லையா. லிக்கி வெங்கியாத்மக். வெங்கியாத்மக்னாலும் என்னது? இந்த மாதிரி நையாண்டி பண்ணி எழுதுகிற அந்த வெங்கியாத்மக் கஹானி, அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. उनका जन्म 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट ஜமானி நாமக் गाँव में हुआ था. ஸோ அவருடைய பிறப்பு உன்கா ஜென்ம எப்போ பிறந்திருக்காரு? 22 ஆகஸ்டில் 1924 அந்த வருஷத்தில் மத்திய பிரதேசத்தில். ஸோ மத்திய பிரதேஷில் இட்டாரசி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில். நிக்கட் அப்படின்னா என்னது? நியர்பை, அருகில் சொல்லுவோம்ல. நிக்கட் ஜமானி. அவர் பிறந்த கிராமத்தோட பேர் என்ன? ஜமானி. நாமக் गाँव में हुआ था. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் இப்போது? போலாராம் கா ஜீவ் எழுதின அந்த ஹரிசங்கர் பர்சாயி ஜியை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ பாருங்கள், நான் திரும்ப வாசிக்கிறேன். என் கூடவே படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक हरिशंकर जी की लिखी व्यंग्यात्मक कहानी है. उनका जन्म 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट जमानी नामक गाँव में हुआ था. नेक्स्ट पापों. आपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में MA पास किया. ஸோ அவர் நாக்பூரில் இருக்கக்கூடிய விஸ்வவித்யாலய் அப்படின்னா என்னது? யூனிவர்சிட்டி. ஸோ வித்யாலயா அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸ்கூலு. மகாவித்யாலயா அப்படின்னு சொன்னோன்னா அது காலேஜ். சரியா? விஸ்வவித்யாலய் சொல்லியிருக்காங்க இங்கே. விஸ்வவித்யாலயனா யூனிவர்சிட்டின்னு அர்த்தம். ஸோ நாக்பூரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் என்ன படிச்சிருக்காரு? ஹிந்தி சாகித்ய. ஸோ ஹிந்தி சாகித்யமே.
ஸோ ஹிந்தி இலக்கியத்தில் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஏ பாஸ் கியா. आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. ஸோ என்னது இப்போது மத்திய பிரதேஷ் சாகித்ய அகாடமியும் அப்புறம் மத்திய பிரதேஷ் சர்க்கார் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவர் வந்து விருதுகள் வாங்கியிருக்காரு. ஷிகர் சம்மான் அப்படிங்கிற அந்த விருதை வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. आपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में एमए पास किया. आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம லேக் பரீட்சை. ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, லேக்கக் பரீட்சை. இது வந்து அந்த ஸ்டோரியை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆத்தர் ஸ்டோரி ரைட்டர் லேக் பரீட்சையை சொல்லிட்டோம். இப்போ அந்த ஸ்டோரியினுடைய இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லேக்கக் பரீட்சை. बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं. ஸோ பெரும்பாலும் பகுதா அப்படின்னா ஆல்வேஸ் எப்போதும் சர்க்காரி அதிகாரி. ஸோ கவர்மெண்ட் அதிகாரி இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க லெஞ்சம், கூஸ்னால் என்னது லெஞ்சம். ஸோ கையிலேருந்து கொடுக்குறோம் இல்லையா லெஞ்சம், அந்த லெஞ்சம். ஸோ ஒரு வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ரூபாயை விட அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த வேலை வந்து நடத்துவாங்க, இல்லைன்னா நடத்தவே மாட்டாங்க. ஸோ இல்லையா அந்த ஆஃபீஸரை பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கூஸ் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. கூஸ் லேனேக்கே ஆதி ஹோத்தேகை. பெரும்பாலான சர்க்கார் கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறதுல வந்து ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. ஆதி ஹோத்தேகைனா ரொம்ப வந்து முற்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஆத்மி சர்க்காரி காரியாலय तक बराबर चलते चलते मर भी जाते हैं. ஸோ மனுஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் என்ன பண்ணுறான், பராபர் சல்தே சல்தே. ஸோ மீண்டும் மீண்டும் போய் என்ன பண்ணுறான், செத்தே கூட போயிடுவான். ஆனால் அவனோட வேலை வந்து என்ன ஆகாது, நடக்காது. எப்போ நடக்காது, லஞ்சம் வந்து அவன் கொடுக்க தயாராக இல்லை, கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகாதான், அந்த வேலைகள் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. மகர் உஸ்கா காம் கபி நஹி பன்தா ஹை. அவன் செத்து போனால் கூட அவனோட வேலை என்ன பண்ணாதான், நடக்கவே நடக்காது. கிசி பிரஷ்டாச்சார் पर व्यंग्य का बाण चलते हुए परसाई जी ने यह कहानी लिखी. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த மகர் உஸ்கா காம் கபி நஹி பன்தான் சொல்கிறாரு. கிசி பிரஷ்டாச்சார்னா ஊழல். ஸோ லஞ்சம் வாங்குறது வந்துட்டு என்னது, ஒரு குற்றம் இல்லையா. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம நேர்மையாக இருக்கிறோன்னு அர்த்தம். இந்த ஊழல் செய்கிறதுனா என்னது, தப்பான ஒரு காரியம் செய்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறத அதான் சொல்கிறாங்க பிரஷ்டாச்சார். போட்டு கீழே ரா மாத்திரா இருக்குது, இஷ்ஷில் பாதி. ஓகே, அதை வந்து என்ன பண்ணணும், ஹாஃப் லெட்டர்ஸ்னால் எப்போதும் பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸோட நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும். தனியாக ஹாஃப் லெட்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஹேங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த லெட்ரு தப்பு. சரியா, பிரஷ்டாச்சார். ஸோ ப்ரொனவுன்சியேஷனும் கரெக்டாக பண்ணணும் நீங்கள். பிரஷ்டாச்சார் பர் வெங்ககா பான். ஸோ இந்த ஊழலின் மீது வெங்ககா பான் தன்னுடைய நையாண்டி என்கின்ற அம்பை செலுத்தி. பான்னா என்னது, அம்பு. ஸோ அந்த அம்பை செலுத்தி சல்தே ஹுயே. ஸோ செலுத்தி பர்சாயிஜி நமக்கு என்ன எழுதியிருக்காரு, இந்த கதையை எழுதியிருக்காரு. ஸோ காமெடியாக வந்து நமக்கு சொல்லி லஞ்சம் வாங்குறது குற்றம் அப்படிங்கிறத வந்து நமக்கு புரிய வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையில். ஸோ அவ்வளோதான் வந்து கதையோட லேக்கக் பரீட்சை. என் கூட படிங்க. बहुधा लेखक परीक्षा. बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं. आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते मर भी जाता है, मगर उसका काम कभी नहीं बनता. किसी भ्रष्टाचार पर व्यंग्य का बाण चलते हुए परसाई जी ने यह कहानी लिखी. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ லேக்குக்கா ஷாராம்ஸ். இப்போ தான் வந்து நம்ம ஷாராம்ஸ்க்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து லேக்கக்
பரீட்சையை பார்த்துட்டோம், அப்புறம் லேக் பரீட்சை இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ தான் வந்துட்டு நம்ம சாராம்ஸ்கே வரோம். வாங்க பார்ப்போம். போலாராம் கி மிருத்யு. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே என்னது, போலாராம் இறந்து விடுகிறார். போலாராம் அப்படிங்கிறவர் இறந்து விடுகிறார். அப்போ எப்படி இறந்தாருன்னு சொல்ல போகிறோம். போலாராம் சர்க்காரி நௌக்கர் தான். போலாராம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். நௌக்கர்னா வேலை செய்கிறவர். பஹ்லே சேவா சே நிவர்த்து ஹுவா. ஸோ இப்போ என்னது, அவருடைய அந்த பணி காலம், அந்த வேலை காலம் இருக்கு இல்லையா, ரிட்டையர் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ ஏஜ் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகிடுது. நிவர்த்துனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பென்ஷன் பானே கே உமீது சே உஸ்னே பென்ஷன் கி அர்ஜி பேஜி. ஸோ முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பென்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க இல்லையா. பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக அந்த அர்ஜி பேஜி அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. 5 சால் தக் சர்க்காரி காரியாலய் ஜாத்தா ரஹாம். ஸோ அவர் வந்து 5 வருஷமாக இந்த பென்ஷனை வாங்கிறதுக்காக, இந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுறதுக்காக எங்கே போயிட்டுருக்காரு, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, பென்ஷன் ஆஃபீஸ்க்கு நடந்து போய் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு இப்போது ரிட்டையர் ஆகினா என்ன அர்த்தம், சம்பளமும் இருக்காது இல்லையா, மாதம் மாதம் வரக்கூடிய சம்பளம் இருக்காது. அப்போ பென்ஷனும் கிடைக்கல. இன்னும் 5 வருஷமாக என்ன பண்ணுறாராம், அந்த பென்ஷனுக்காக, அந்த பேப்பர்ஸை மூவ் பண்ணுறதுக்காக அலைந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், बोलाराम की मृत्यु. बोलाराम सरकारी नौकर था. पहले सेवा से निवृत्त हुआ. पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जी भेजी. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा. मगर आना அவருக்கு என்னவா, பென்ஷன் नहीं मिला. அவருக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை. उसे यह मालूम नहीं था कि घूस देने से ही काम बनता है. ஸோ அவருக்கு என்ன தெரியலையா, அவருக்கு இது தெரியவில்லை. உசே எஹ் மாலும் நெஹிதா. அவருக்கு இது தெரியவில்லை. என்னவென்றால் கி சோட்டிக்கினா என்ன சொன்னோம், நம்ம தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏனென்றால் கூஸ் தேனே சேஹி, லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியல, போலாராமுக்கு தெரியல. தெரியாமையே அவர் 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, அந்த பென்ஷனை வாங்கிறதுக்காக அலைந்து கொண்டு இருக்கிறார். கரீபி முஜே சத்தானே லகி. ஸோ அப்போ 5 வருஷமாக வீட்டுக்கு கையில் என்னது, வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை ஏழ்மை நிலைக்கு போயிட்டார். ஏழ்மை அவரை ஆட்கொண்டது. சத்தானே லகி, ஆட்கொண்டு விட்டது. ஆகிர் ஏக் தின் வஹ் மர்கயா. ஸோ ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஏழ்மை தாங்க முடியாமல் இறந்தே போய்விடுகிறார். ஸோ ஆகிர் ஏக் தின் வஹ் மர்கயா. ஸோ செத்து போய்டுறாரு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறேன் பாருங்கள், கூட படிங்க. போலாராம் கா मृत्यु. बोलाराम सरकारी नौकर था. पहले सेवा से निवृत्त हुआ. पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जी भेजी. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा, मगर पेंशन नहीं मिला. उसे यह मालूम नहीं था कि घूस देने से ही काम बनता है. गरीबी मुझे सताने लगी. आखिर ஏக் தின் வஹ் மர் கயா. ஸோ இறந்து போய்டுறாரு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஜீவ் காயப் ஹுவா. ஜீவ்னா இந்த இடத்துல என்ன சொன்னேன் நான் ஸ்டார்டிங்லே, ஆத்மா அப்படின்னு சொன்னேன். இப்போ போலாராம் செத்து போய்டுறாரு. அவருடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு, காயப் ஹுவா. காயப்னா வேனிஷ் ஆகிறது, மறைந்து விட்டது, காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மறைந்து விட்டது. ஸோ பார்ப்போம். இப்போ யமதூத் போலாராம் கே ஜீவ் கோ லேக்கர் யமலோக கி தரஃப் ஜானே லஹா. யமதூதர் வந்துட்டு போலாராமுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாரு, யமலோகத்துக்கு வழியில் போயிட்டுருக்காரு. யமலோகத்தை நோக்கி டுவர்ட்ஸ், தரஃப்னா என்ன அர்த்தம்னா டுவர்ட்ஸ், யமலோகத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது रास्ते में वழியில் बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. ஸோ வழியில் போயிட்டுருக்கும்போது போலாராமனுடைய ஆத்மா வந்து யமதூதர்களுக்கு என்ன ஏமாற்றி விட்டு, தோக்கா தேக்கர்னு ஏமாற்றி விட்டு, காயப் ஹோகயா. ஸோ மறைந்து விட்டது, காணாமல் போயிடுச்சு. ஸோ யமதூத் 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा. 5 நாளாக அந்த யமதூதன் என்ன பண்ணுறான்,
போலாராமினுடைய ஆத்மாவை தேடி அலைகிறான். டூண்டுதா ரஹா, டூண்டுதானா என்னது, டூண்டான தேடுதல், தேடிட்டு இருக்கான். மகர் வக் தூத் ஜீவ் கா பத்தா நெஹி லகா சகா. ஆனால் அவனுடைய அந்த யமதூதால் என்ன பண்ண முடியல, ஜீவ்கா பத்தா, ஸோ அந்த பத்தா அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து இது வாசிச்சுட்றேன் நான் ஒரு தடவை. ஜீவ் காயப் ஹுவா. ஸோ ஜீவ் காணா போயிடுச்சு, போலாராமோட ஜீவ் காணா போயிடுச்சு, வேனிஷ் ஆயிடுச்சு, மறைந்து விட்டது. यमदूत बोलाराम के जीव को लेकर यमलोक की तरफ जाने लगा. रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. यमदूत 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा, मगर वह दूत जीव का पता नहीं लगा सका. नेक्स्ट पैरा பார்ப்போம். யமலோக் மே ஹங்காமா. ஸோ யமலோகத்தில் ஒரே குழப்பம் இல்லையா, ஹங்காமா அப்படின்னா பரபரப்பு. ஸோ ஒரே குழப்பமாக இருக்குது. यमलोक में चित्रगुप्त ने यह ताड़ लिया कि बोलाराम का जीव अब यमलोक नहीं पहुंचा है और यमदूत भी नहीं लौटा है. யமலோகத்தில் சித்திரகுப்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எஹ் தாடு லியாங். ஸோ கண்டித்து கேட்குறாரு, அடித்து கேட்குறாரு, திட்டுறாரு. போலாராம் கா ஜீவ் அப் யமலோக் நெகி பகுஞ்சா ஹே. போலாராமனுடைய ஆத்மா இன்னும் யமலோகத்துக்கு வந்து சேரலை. அவர் யமதூத், அந்த போலாராமனுடைய உயிரை எடுக்க போன அந்த யமதூதன் இன்னும் திரும்ப வரவில்லை. நெகி லவுட்டா, லவுட்டானா திரும்ப வர்றது இல்லையா, நெகி லவுட்டா ஹே. உஸ்னே யமராஜ்கோ எஹ் கபர் தேதி. ஸோ யமராஜர்கிட்ட இந்த நியூஸை, கபர்னா என்னது, நியூஸ். ஸோ இந்த நியூஸை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, போய் சொல்கிறாரு. உசி சமயம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சித்திரகுப்தன் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து யார் வரான், இந்த போன அந்த யமதூதன் வரான். உசி சமயம் யமதூத் வஹா பகுஞ்சா. ஸோ அந்த இடத்துக்கு வரான். வந்தோடனே உசே தர்மராஜ் சே போலாராம் கே ஜீவ் கே காயப் ஹோனே கி கதா சுனாயி. ஸோ அங்கே வந்து தர்மராஜர்கிட்ட, யமதர்மராஜர்கிட்ட போலாராமினுடைய ஆத்மா காணாமல் போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, ஸோ தப்பிச்சு போயிடுச்சு என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து சொல்கிறாரு. இசி சமயம் நாரத் முனி வஹா ஆயே. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமலோகத்தில் சித்திரகுப்தன் இருக்கார், யமதர்மராஜா இருக்கார், இப்போது யார் இன்னொருத்தர் யார் இருக்கா, அந்த யமதூத். ஸோ இத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நாரத முனிவர் வந்துட்டு யமலோகத்துக்கு வராரு. உன்ஹோனே சாரி கஹானே தியான் சே சுனி. ஸோ இந்த ஃபுல் கதையையும் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, கவனமாக கேட்குறாரு. தியான் சே சுனி. फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए பிருத்வி பர் ஆயே. ஸோ எல்லா கதையும் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாரத முனிவர், நான் வந்துட்டு போகிறேன், நான் வந்துட்டு போய் போலாராமோடைய ஆத்மா அந்த ஜீவை வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லி பிருத்வி பர் ஆயே பூலோகத்துக்கு வருகிறார். ஸோ அப்போ இந்த பேரா பாருங்க, அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் வாசிக்கிறேன். யமலோகமே ஹங்காமா. ஹங்காமானா குழப்பம், இந்த ஆத்மாவை காணோம் அப்படின்னு சொல்லி குழப்பம். यमलोक में चित्रगुप्त ने यह ताड़ लिया कि बोलाराम का जीव अब यमलोक नहीं पहुंचा है और यमदूत भी नहीं लौटा है. उसने यमराज को यह खबर दे दी. उसी समय यमदूत वहां पहुंचे. उसे धर्मराज से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई. इसी समय नारद मुनि वहाँ आए. उन्होंने सारी कहानियाँ ध्यान से सुनी. फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए. ஸோ கேட்டுட்டாரு. இப்போ நாரத முனிவர் பூலோகத்துக்கு வராரு. பூலோகமே நாரத். நெக்ஸ்ட் ஹெட்டிங், பூலோகத்தில் नारद मुनिवर. नारद बोलाराम के घर गए तो उनका पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक பிரயத்தன் கர்த்தா ரஹா. போலாராமனுடைய வீட்டுக்கு போகிறாரு நாரத முனிவர். அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு, போலாராம் பென்ஷன் கேலியே, பென்ஷனுக்காக 5 வருஷமாக அலைஞ்சு ரொம்ப வந்து முயற்சி பண்ணி, பிரயத்தனம் முயற்சி பண்ணுறது இல்லையா, ஸோ முயற்சி பண்ணி இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. பென்ஷன் நெஹிமிலா, பென்ஷன் கிடைக்காதனால அவர் கரீபிக்கு காரன் மர்கயா, ஏழ்மை நிலைக்கு போய் இறந்து விடுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. போலாராம் கி பத்னி ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की பிரார்த்தனா கி. என்ன சொல்கிறாங்க, போலாராமினுடைய பத்னி, போலாராமினுடைய ஒய்ஃப் வந்து நாரதரை வந்துட்டு என்ன நினச்சிக்கிறான்,
அவர் வந்து ஒரு முனிவர், ஒரு சாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சமஜ்கர்னா நினைத்து கொண்டு உஸ்னே அவர்கிட்ட வந்து பென்ஷனை வந்து எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். தில்வானினா வேண்டி கேட்டுக்கொள்ளுதல், வேண்டி பிரார்த்தனாக்கி, ஸோ வேண்டி அவர்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ பாருங்க, பூலோக் में नारद बोलाराम के घर गए तो उनका पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा, पेंशन नहीं मिला और गरीबी के कारण मर गया. बोलाराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. इस पर நாரத் சர்க்காரி தஃப்தர் பகுஞ்சே. ஸோ இதை கேட்டுட்டு நாரத முனிவர் எங்கே போகிறாரு? கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு. தஃப்தர்னாலும் ஆஃபீஸ் தான், காரியாலயனாலும் ஆஃபீஸ் தான். ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ், பென்ஷன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. பென்ஷன் ஆஃபீஸ்மே நாரத். ஸோ பென்ஷன் ஆஃபீஸில் நாரதர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போகிறோம் அடுத்து. நாரத் சர்க்காரி தஃப்தர் மே சக்குக்கர் காட்னே லகே. நாரத முனிவர் சர்க்காரி தஃப்தர், அந்த ஆஃபீஸில் போய், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணுறாரு? சக்குக்கர் காட்னே லகேனா இங்கேயும் அங்கேயும் ஓடி அலைந்து திரிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு புரியாது இல்லையா, அவர் வந்து மேல்லோகத்தில் இருக்கக்கூடியவர் நாரத முனி. ஸோ பென்ஷன் ஆஃபீஸில் யாரை போய் பார்க்குறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணுறாரு? ஓடி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏக்கு சப்ராசினே நாரத் சே கஹாக்கி. ஸோ அங்கே இருக்கிற ஒருவன் என்ன சொல்கிறான்? நாரத முனிவர்கிட்ட சொல்கிறான், கஹாக்கி படே பாபு கோ தேக்கோ உன்கோ குஷ் கரோ காம் ஹோ ஜாயேகா. என்ன சொல்கிறாரு? பெரிய ஆஃபீஸரை போய் பாரு, அங்கே இருக்க பெரிய ஆஃபீஸரை போய் பாருங்கள், அவரை குஷிப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? லஞ்சம் கொடுத்து குஷிப்படுத்துங்கன்னு அர்த்தம். ஸோ குஷிப்படுத்துங்க, உங்கள் வேலை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாரத முனிவர்கிட்ட. நாரத் படே ஆஃபீஸர்கே கமரேமே கயே. ஸோ அந்த பெரிய ஆஃபீஸருடைய ரூமுக்கு போகிறாரு. கமரேனா ரூம் இல்லையா, ரூமுக்கு போகிறாரு. படே அஃப்சர் நாரதுக்கு வீணா சாக்னே லகே. படே அஃப்சர் வந்துட்டு நாரதர்கிட்ட பார்த்துட்டு இவர் என்ன வித்தியாசமாக இருக்காருன்னு பார்த்துட்டு, இவர்கிட்ட காசு இருக்காது இல்லையா, ஸோ காசு கேட்குறாரு. நாரத முனிவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான், அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, கையில் வந்து நாரத முனிகள் எப்போதும் என்ன வச்சுருப்பார்? ஒரு அழகான வீணை வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அந்த வீணையை வந்து கேட்குறான். என் பொண்ணு வந்துட்டு வீணை கற்றுட்ருக்கா, அதனால் உங்கள் வீணையை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஈஸ்வர் நாரத்னே அப்படி வீணா உன்கோ பேண்ட் கர்தி. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு நாரத முனிவர், ஸோ இவனால் நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வீணையை வந்து அந்த படே அஃப்சர், அந்த ஆஃபீஸருக்கு பரிசாக கொடுத்து விடுகிறார். பேண்ட் கருதி பரிசாக அளிக்கிறார். ஸோ நாரத முனிவர் கையில் இருக்கக்கூடிய வீணையை அந்த படே அஃப்சருக்கு ப்ரைஸாக அவராகவே கொடுத்துடுறாரு. सर पारेंगे पो नारद सरकारी दफ्तर में चक कर काटने लगे। एक चपरासी ने नारद से कहा कि बड़े बाबू को देखो, उनको गुश करो, काम हो जाएगा। नारद बड़े अफसर के कमरे में गए। बड़े अफसर नारद की वीणा चाहने लगे। इस पर नारद ने अपनी वीणा उनको भेंट कर दी। सो कुड़ुत्तारु। अफसर में आज्ञा दी और बोलाराम के केस की फाइल उनके पास पहुंची। अफसर வந்து என்ன கேக்குறாரு, அந்த ஆஃபீஸர் இல்லையா, அவர் வந்து அவரோட ஆர்டர் படி அந்த बोलाराम के केस फाइल இருக்கு இல்லையா, அந்த केस फाइल வந்து கேக்குறாரு। अफसर ने निश्चय करने के लिए दोबारा नाम पूछा। ஸோ அந்த அஃப்சர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு காது கேட்காத மாதிரி வந்துட்டு அவர் இருக்கிறதுனால திரும்ப வந்து பேரை கேட்குறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பேரை கேட்குறாரு। கேட்ட உடனே நாரத முனிகள் என்ன நினச்சிக்கிறாரு, அவருக்கு காது கேட்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு उनको बखरा समझकर नारद जी ने जोर से कहा बोलाराम அப்படின்னு சொல்கிறாரு। ஸோ நாரதர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அந்த ஆஃபீஸருக்கு வந்து பேர் வந்து கரெக்டாக தெரியல, நம்ம சொல்கிறது காதில் கேட்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு, சத்தமாக அவருக்கு கேட்குற மாதிரி என்ன பண்ணுறாரு, போலாராம் அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு। நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜீவ்கா பத்தா லகா। இப்போ வந்து ஆத்மா கிடச்சிருச்சு, எங்கேருந்து கிடைக்குது பார்ப்போம்। साहस फाइल में से आवाज़ आई कि क्या पेंशन का ऑर्डर आ गया। ஸோ உடனே இப்போ போலாராம் அப்படின்னு சத்தமாக நாரத முனிகள் கூப்பிடுறாரு இல்லையா, கூப்பிட்ட உடனே
அங்கேருந்து அந்த ஆத்மா பேசுது. சாகஸ் ஃபைல், அந்த ஃபைலுக்கு நடுவில் வந்துட்டு போலாராமினுடைய ஆத்மா சிக்கிட்டு இருக்குது, அங்கே இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுது, सागस फाइल में से आवाज आई कि क्या पेंशन का ஆர்டர் ஆகையா அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த ஆத்மா வந்து பேசுதான். போலாராம்னு கூப்பிட்டோன்னே அந்த ஆத்மா என்ன நினச்சிக்கிச்சு, நம்ம பென்ஷன் பேப்பர் மூவ் ஆகிடுச்சு போல இருக்குது, போஸ்ட்மேன் தான் வந்து நம்ம பேரை வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, பென்ஷனுக்கு ஆர்டர் ஆகையா, பென்ஷனோட ஆர்டர் வந்துருச்சா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா கேட்குது. फाइल के अंदर छिपे बोलाराम के जीव ने नारद की आवाज़ को पोस्टमैन की आवाज़ समझकर ऐसा पूछा. போஸ்ட்மேன் தான் கூப்பிடுறாருன்னு நினச்சிக்கிட்டு ஃபைலுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருந்த அந்த போலாராமினுடைய ஆத்மா நாரதர்கிட்ட கேட்குது, ஃபைல்க்கு ஆர்டர் ஆகையா, ஃபைல் ஆர்டர் வந்துருச்சா, பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. नारद ने अपना परीक्षा देकर बोलाराम का जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतज़ार हो रहा है. ஸோ நாரத முனிகள் என்ன சொல்கிறாரு, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போலாராமோடைய ஜீவ்கிட்ட வந்து பேசுகிறாரு. நாரதர் என்ன சொல்கிறாரு, சொர்க்கத்தில் உனக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்தஜார்னா உனக்காக வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். போலாராம் கா ஜீவ் போலா கி மை பென்ஷன் கி அர்ஜியும் அட்காகும், நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பென்ஷன் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலுக்கு நடுவில் நான் வந்து சிக்கிக்கிட்டேன், அட்காகும் அப்படின்னு சொல்லுது. மை இன்கோ சோடுக்கர் நெஹி ஜா சக்தா, நான் இங்கேருந்து வரமாட்டேன், என்னோடய பென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இங்கேருந்து வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து போலாராமினுடைய ஆத்மா சொல்லுது. ஸோ இந்த பேரா நான் படிக்கிறேன், கூட படிங்க. सागस फाइल में से आवाज आई कि क्या पेंशन का ऑर्डर आ गया. फाइल के अंदर छिपे बोलाराम के जीव ने नारद की आवाज को पोस्टमैन की आवाज समझकर ऐसा पूछा. नारद ने अपना परीक्षा देकर बोलाराम का जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतज़ार हो रहा है. बोलाराम का जीव बोला कि मैं पेंशन की अर्जियों अटका हूँ, मैं इनको छोड़कर नहीं आ सकता, நான் இங்கேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கதையை வந்து ஹரிசங்கர் பரசாயிஜி வந்து இதோடையே முடிச்சிட்டார். இப்போ போலாராமுக்கு பென்ஷன் கிடைச்சிச்சான் கிடைக்கலையா அந்த முடிவை வந்து நம்மக்கிட்டேயே விட்டுட்டார். ஸோ நம்ம அந்த கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கதையில் சொல்லவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஊழல் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஒரு காமெடியான ஒரு ஸ்டோரியை வச்சு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, புரிய வச்சுருக்காரு. ஸோ இதுக்கான கன்க்ளூஷனை வந்துட்டு ஹரிசங்கர் பரசாயிஜி நமக்கு கொடுக்கவே இல்லை. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த மாரலை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இதோடையே வந்து அந்த கதை நிறைவு பெறுகிறது. ஸோ அந்த ஆத்மா திரும்ப மேலோகத்துக்கு போச்சா, இல்லை பென்ஷன் ஆர்டர் கிடச்சிருச்சா, பணம் வந்துருச்சா, அதெல்லாம் பற்றி ஆத்தர் வந்துட்டு என்ன பண்ணல, பேசவே இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், விசேஷத்தானா என்ன அர்த்தம்னா இந்த கதையில் நம்ம புரிந்து கொண்டது என்ன வந்து முக்கியத்துவம், அதான் ராஷ்ட்ரிய பக்ஷி राष्ट्रीय पशु की तरह भ्रष्टाचार आज भारत का राष्ट्रीय रोग हो गया है. என்ன சொல்கிறாரு, நேஷ்னல் பேர்டு, ராஷ்ட்ரிய பட்சினா நேஷ்னல் பேர்டு, ராஷ்ட்ரிய பசு நேஷ்னல் அனிமல், ராஷ்ட்ரிய பட்சி ராஷ்ட்ரிய பசு, அந்த மாதிரி அதே போல் பிரஷ்டாச்சார் ஊழல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பாரத நாட்டில் ராஷ்ட்ரிய ரோக் ஒரு நேஷ்னல் டிசீஸாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது பிரஷ்டாச்சார் ஊழல் வந்து நம்ம பாரத தேசத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பர்சாயி சாகதே ஹை கி பாரத் கூஸ் முக்த ஹோ ஜாயே. பர்சாயினுடைய விருப்பம், அவருடைய விருப்பம் என்ன விரும்புகிறார், என்ன நடக்கணும்னு நினைக்கிறாருன்னா பாரத தேசத்தில் லஞ்சம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒழிய வேண்டும், முக்த ஹோ ஜாயேகா, அதுலேருந்து லஞ்சத்திலிருந்து நம் பாரத தேசத்தை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உஸ்கோ अफसोस है कि कहानीकार की कथा सफल हुई मगर उनका उद्देश्य सफल नहीं हुआ है. ஸோ அந்த கதையினுடைய அந்த கதையை எழுதின அந்த பர்சாயியோட உத்தேசியம் லட்சியம் நோக்கமே வந்துட்டு அதுதான், இதுதான் வந்துட்டு நிறைவேறணும், அதாவது நம்ம நாட்டை
லஞ்சத்துலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த கதையை எழுதினார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவருடைய லட்சியம், அந்த உத்தேசியம் அது வந்துட்டு என்ன பண்ண முடியல, நிறைவேற்றப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றளவும் பாரத தேசத்தில் என்ன இருக்குது, லஞ்சம் அப்படிங்கிற அந்த ஊழல், அந்த பிரஷ்டாச்சார் ஊழல் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கதாவஸ்துனா இந்த கதையுடைய அந்த எப்படி வந்துட்டு அந்த கதை அந்த கரு எப்படி போயிட்டுருக்கு, எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லி. सरकारी कार्यालय में व्यापक भ्रष्टाचार पर कहानी आधारित है. बोलाराम का जीव पेंशन के लिए तड़पता है. समाज के गरीब आदमी का चित्रण करने में सफल சித் ஹுவா ஹை. ஸோ நமக்கு ஒரு ஏழையான ஒரு மனிதன் லஞ்சம் அப்படிங்கிற அந்த ஊழலை சிக்கிட்டு எப்படி தவிக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு புரிய வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாஷா அவுர் ஷைலி. ஸோ இதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த மொழி நடை, ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை பற்றி சொல்கிறோம். கடைசியாக போலாராம் கா ஜீவ் கஹானி மே பாஷா அவுர் ஷைலி दोनों में व्यंग्य பரா படாஹை. ஸோ இது என்னது, ஒரு காமெடி ஸ்டோரி. ஸோ காமெடி ஸ்டைலில் வந்துட்டு நமக்கு சொல்லி புரிய வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், பாத்திர ஏவம் சரித்திர சித்ரன். ஸோ பாத்திரன்னா என்னது, கேரக்டர் மற்றும் அவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது. போலாராம் கா ஜீவ் கா கஹானிமே போலாராமும் நாரதரும், போலாராம் அவர் நாரத் பிரதான் பாத்திரகை, ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த போலாராம் கா ஜீவ் பொறுத்த வரைக்கும். ரெண்டு முக்கியமான பாத்திரங்கள், அதாவது கேரக்டர்ஸ். ஸோ என்ன, யார் போலாராமும் நாரதரும் தான். இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா இந்த கதை வந்துட்டு நகராது. அந்நிய கவுனா गौण पात्र हैं. कहानी कथा की दृष्टि से बोलाराम का जीव सफल कहानी है. ஸோ இந்த கஹானி நமக்கு குணங்கள், அதாவது மனிதர்களுடைய குணம், ஸோ அப்போ இந்த ஊழல் அப்படிங்கிற அந்த குணத்தை வந்து நமக்கு தெளிவாக புரிய வச்சு அதனால் எவ்வளோ பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த சாராம்சு. இப்போது நான் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன், என் கூடவே வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டே வந்துடுங்க. அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் எழுதிடலாம். பாருங்கள், போலாராம் கா ஜீவ், என் கூடவே படிங்க. लेखक परीक्षा. बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक हरिशंकर परसाई जी का लिखी व्यंग्यात्मक कहानी है. उनका जन्म 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट जमानी नामक गांव में हुआ था. आपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में MA पास किया. आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. लेख परीक्षा बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं. आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते मर भी जाता है, मगर उसका काम कभी नहीं बनता. किसी भ्रष्टाचार पर व्यंग्य का बाण चलते हुए परसाई जी ने यह कहानी लिखी. लेख का सारांश. बोलाराम की मृत्यु. बोलाराम सरकारी नौकर था, पहले सेवा से निवृत्त हुआ. पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जी भेजी. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा, मगर पेंशन नहीं मिला. उसे यह मालूम नहीं था कि घूस देने से ही काम बनता है. गरीबी मुझे सताने लगी. आखिर एक दिन वह मर गया. जीव गायब हुआ. यमदूत बोलाराम के जीव को लेकर यमलोक की तरफ जाने लगा. रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. यमदूत 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा, मगर वह दूत जीव का पता नहीं लगा सका. यमलोक में हंगामा. यमलोक में चित्रगुप्त ने यह ताड़ लिया कि बोलाराम का जीव अब यमलोक नहीं पहुंचा है और यमदूत भी नहीं लौटा है. उसने यमराज को यह खबर दे दी. उसी समय यमदूत वहां पहुंचे. उसे धर्मराज से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई. इस समय नारद मुनि वहां आए. उन्होंने सारे कहानी
कहानी ध्यान से सुनी। फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए। बोलाराम में नारद भूलोक में नारद बोलाराम के घर गए तो उनको पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा। पेंशन नहीं मिला और गरीबी के कारण मर गया। बोलाराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की। इस पर नारद सरकारी दफ्तर पहुंचे। पेंशन ऑफिस में नारद सरकारी दफ्तर में चक्कर काटने लगे। एक सप्रसी ने नारद से कहा कि बड़े बाबू को देखो, उनको गुश करो, काम हो जाएगा। नारद बड़े अफसर के कमरे में गए। बड़े अफसर नारद की वीणा चाहने लगे। इस पर नारद ने अपनी वीणा उनको भेंट कर दी। अफसर ने आज्ञा दी और बोलाराम के केस की फाइल उनके पास पहुंची। उस अफसर ने निश्चय करने के लिए दोबारा नाम पूछा। उनको बहरा समझकर नारद जी ने जोर से कहा, बोलाराम जीव का पता लगा। साहस फाइल में से आवाज आई कि क्या पेंशन का ऑर्डर आ गया। फाइल के अंदर छिपे बोलाराम के जीव ने नारद की आवाज को पोस्टमैन की आवाज समझकर ऐसा पूछा। नारद ने अपना परीक्षा देकर बोलाराम का जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतजार हो रहा है। बोलाराम का जीव बोला कि मैं पेंशन की अर्जियों अटका हूँ, मैं इनका छोड़कर नहीं आ सकता। विशेषता, राष्ट्रीय पक्षी राष्ट्रीय पशु की तरह भ्रष्टाचार आज भारत का राष्ट्रीय रोग हो गया है। परसाई चाहते हैं कि भारत घूस मुक्त हो जाए। आपसे क्या है कि कहानीकार की कला सफल हुई मगर उनको उद्देश्य सफल नहीं हुआ है। कथा वस्तु, सरकारी कार्यालय में व्यापक भ्रष्टाचार पर कहानी आधारित है। बोलाराम का जीव पेंशन के लिए तड़पता है। समाज के गरीब आदमी का चित्रण करने में सफल सिद्ध हुआ है। भाषा और शैली, बोलाराम का जीव कहानी में भाषा और शैली दोनों में व्यंग्य भरा पड़ा है। पात्र एवं चरित्र चित्रण, बोलाराम का जीव कहानी में बोलाराम और नारद दो प्रधान पात्र हैं। अन्य गौण पात्र है। कहानी कला की दृष्टि से बोलाराम का जीव सफल कहानी है। ஸோ அவ்வளோதான் இந்த எஸ்ஸே. சாராம்சம் கூடவே படிங்க. ஸோ மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்துட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கிருபாஸ் அகாடமி is always there for you to make you succeed and acquire a deep knowledge. Thank you. Have a good day and stay tuned.